மை3 ஃபேன்ஸ்க்கு ஒரு புதிய அப்டேட் வந்திருக்கு. அதாவது யாரெல்லாம் மை3 வாழ்க என்று சொல்லி வீடியோ போட்டிருக்காங்களோ, மை3 நல்ல கம்பெனி என்று சொன்னாங்களோ, மை3 நல்ல நிறைய கேஷ் சம்பாதிச்சிருப்பவங்க வீட்டுக்கு ரெய்ட் போக போறது என்று ஒரு செய்தி வெளியாயிருக்கு. யாரெல்லாம் மை3 ஆட்ஸ் பார்த்து சம்பாதிக்கலாம் என்று யூடியூப்ல ப்ரமோஷன் பண்ணிருக்காங்களோ அவரோட யூடியூப் சேனல் டீஆக்டிவேட் பண்ண போறதாக சொல்லப்படுது. சில நாட்களிலேயே இது நடக்கும் என்று தகவலும் வெளியாயிருக்கு. இப்போ எம்டி சாரோட வீடியோ எதுக்கு வரலன்னா அவரை உள்ள வச்சு விசாரிச்சுட்டு வராங்க. அதாவது எப்படி ஆட்ஸ் பார்த்துட்டு காசு கொடுக்குறீங்க, மக்களை எதை சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணிருக்காரு. சோ இதோட ஃபுல் டீடைல்ஸ் நோண்டி எடுக்கிறாங்க போலீஸ். யூடியூப்ல மக்களை ஏமாத்தி வசூல் பண்ற மை3 யூடியூபர்ஸ் மேலேயும் கேஸ் போட போறதாக செய்தி வெளியாயிருக்குது. ஆனா சிலர் இப்பவும் காசு கிடைக்கலனாலும் மை3 நல்ல கம்பெனி, நம்ம வாழ வைத்த கம்பெனின்னு வாழ்த்திட்டே வராங்க. இப்பவும் சிலர் வளரிட்டே இருக்காங்க. இதுல காசு வர்றது ப்ராடக்ட்ஸ் வித்துட்டு இல்ல, ஆளுங்க சேர்க்கும் போதுதான். இப்போ போலீஸ் இந்த லிஸ்ட் தான் எடுக்கிறாங்க. யாரெல்லாம் எவ்வளவு பேரை சேர்த்திருக்காங்கன்னு எல்லாமே லிஸ்ட் போட்டு எடுத்துட்டே வராங்க. அப்புறம் அந்த சீனியாரிட்டி வச்சுட்டு, அதாவது யார் முதல்ல ஏமாத்த ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களோ அவரை, நெக்ஸ்ட் லெவல் யார் ஏமாத்திருக்காங்களோ அதுக்கு அடுத்த லெவல் யார் ஏமாத்திருக்காங்களோ, அதே மாதிரி எத்தனை பேரை ஏமாத்திருக்காங்களோ, கடைசி லெவல யார் இருக்காங்களோ அவருக்கு எதுக்கு இதுவரை கேஷ் கொடுக்கல அப்படின்னு விசாரிச்சுட்டு வராங்க. காசு கொடுக்கவும் முடியாதே. இவ்வளவு விஷயம் ஆனதுக்கு அப்புறம் யாரும் அடுத்த லெவலுக்கு சேர மாட்டாங்க. இப்போ இனிமே யாருக்கும் கேஷ் வராது, யாரும் சேராததுனால எல்லா காரணம் நோண்டி நோண்டி எடுக்கப்படுது. இந்த ஸ்கீம் விளம்பரத்தை பார்த்தோ ப்ராடக்ட் வித்தோ இல்ல, ஒருத்தனை ஏமாத்தி ஒருத்தன் சம்பாதிக்கிறது தான் இதோட கான்செப்ட். இந்த மாதிரி ஒருத்தனை ஏமாத்தி ஒருத்தன் சம்பாதிக்கிறது தான் இந்த பிசினஸோட லாஜிக்கே. இப்போ இவ்வளவு விவாதம் ஆனதுனால கடைசியாக சேர்ந்த ஆளுங்க யாரை ஏமாத்துறது என்று தவிக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி பணம் கட்டினவங்களுக்கு பில் கூட கிடையாது. ஏன்னா பணமும் யார்கிட்ட போய் கேட்கணும் என்று கூட தெரியல. நாட்டுல கலவரம் வராம இருக்கத்தான் இந்த மை3 சீனியாரிட்டியில் உள்ளவங்க மை3 நல்ல கம்பெனி என்றெல்லாம் சொல்லி வளரிட்டே திரிஞ்சிட்டு இருக்காங்க. இல்லன்னா ஊர்ல அடி விழுமே. மூஞ்ச காட்டி வீடியோ கூட பண்ண மாட்டாங்க. இவரை நம்பி கேஷ் போடுற அவங்களத்தான் வணங்கணும். இப்போ கடைசியில யாரை ஏமாத்துறது என்று வீடியோ போட்டு பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செய்து யாரும் அதுல மாட்டிக்காதீங்க. ஏன்னா உங்க கையில் உள்ள காசு போச்சு. ஆனா நீங்க யாரையும் சேர்த்து விட்டு நாளைக்கு அவங்க உங்களோட காலர் பிடிக்காம பாத்துக்கோங்க. விளம்பரத்தை பார்த்துதான் காசுன்னு சொல்றாங்க. எல்லாரும் விளம்பரத்தை பார்த்துட்டு தானே இருக்காங்க. அப்புறம் ஏன் காசு வரல? விளம்பரம் அது ஓடிக்கிட்டு தானே இருக்கு. இதுல தெரிஞ்சுக்க வேண்டாமா? சக்தி ஆனந்தன் இல்லனாலும் காசு வரணுமே. அவர் ஜஸ்ட் ஒரு கம்பெனி எம்டி தானே. ஒரு எம்டி இல்லன்னா வேற ஒரு எம்டி வர போறாங்க. அதுக்கு எதுக்கு பேமெண்ட் ஸ்டாப் பண்ணும்? முதல்ல எலெக்ஷன் சொல்லி அப்புறம் கேவைசின்னு சொல்லி என்னெல்லாம் கதை கட்டுனாங்க. பிப்ரவரியில் ஆரம்பிச்சது, இன்னும் முடியல. கேவைசின்னு என்னன்னே தெரியாத இருக்கிற மக்கள் இதெல்லாம் கேட்கும் போது நம்பிடுவாங்க. இப்போ சீனியாரிட்டியில் உள்ள ஆளுங்களை தான் போலீஸ் முதல்ல பிடிக்க போறாங்க என்று சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவர ப்ராடக்ட்ஸ் நிறைய விலைக்கு அதிகமாக விற்கிறாங்க. நெக்ஸ்ட் அதை டெஸ்ட் பண்ணணும். என்னென்ன கலந்து பண்றாங்க என்று கூட தெரியல. சோ இது மாதிரி டீடைலாக அனலைஸ் பண்ணி வராங்க போலீஸ். பல நாள் திருடன் ஒரு நாள் புடியல், அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. இப்போ மை3 ஆட்ஸ் ஸ்டோர்லயும் ரெய்ட் வர போறதாமே. எல்லாமே இன்ச் பை இன்ச் டெஸ்ட் பண்ண போறாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் கேரண்டி என்னன்னா, இந்த எம்டி சார சீக்கிரமா விட போறதில்ல. ஆயிரக்கணக்கான கோடிகள் மக்கள் கிட்ட இருந்து வாங்கி இந்த ஸ்டோர்ஸும் ஆபீஸும் எல்லாமே வச்சுட்டு இன்னமும் ஆளுங்களை ஏமாத்திட்டு வராங்க. அவரை வெளியில விட்டா கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு ஓடி போயிடுவாங்க என்று தெரிஞ்ச போலீஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஜெயிலிலே போட்டு வச்சிருக்காங்க. அன்பார்ந்த சாரோட அட்ரஸ் கூட இல்ல. அதை விடுங்க, இது எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருக்கட்டும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.